தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நல்லவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பாம்புடைய பிரசன்னம் எங்களை நடத்தட்டும். ஆண்டவரே, உடைய வார்த்தையானது எங்களோடு பேசட்டும். பாவனுடைய இருதயத்தின் தியானம் ஆண்டவரே உமக்கு முன்பதாய் பிரதியாக இருப்பதாக என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, தேவனாகிய கர்த்தர் நீங்கள் ஆளுகை செய்யுங்க. அப்பா, நீர் எங்களோடு பேசுவீராக. அப்பா, நீர் எங்களோடு பேசுவீராக. ஆண்டவரே, உடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். டேடி, தேவனாகிய கர்த்தர் நீர் பேசும். ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறோம். தேவ ஆவியானவருடைய வழி நடத்துதல் எங்களோடு இருப்பதாக என்று சொல்லி செபிக்கிறோம். நீர் வெளிப்படுவீராக. யாவற்றும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமம் மகிமையடையட்டும். மீண்டுமாய் உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே கர்த்தருக்குள்ளே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த 2வது மாதம் இல்லையா? 2வது மாதம் தானே, 2 ஆயிடுச்சு. கர்த்தருடைய நாமம் மகிமையடையட்டும். ஏன்னா போன மாதம் பேசலை. ஆமென். ஸோ இந்த புதிய வருடத்திலே முதலாவது இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த ஒரு மகிழ்ச்சி. தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் வாசிக்கப்பட்டதான வேத பகுதியில் சொல்லுகிறது, இதுவரைக்கும் நீங்கள் என்னிடத்திலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கு பெற்றுக்கொள்வீர்கள். இதுவரைக்கும் நீங்கள் என்னிடத்தில் எதையும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படிக்கு பெற்றுக்கொள்வீர்கள். இதுவரைக்கும் அப்பா கிட்ட நம்ம என்னென்னலாம் கேட்டு இருக்கிறோம்? கேட்ட காரியம் எல்லாம் கிடைச்சிருக்குதா? இப்படி கேட்கலாமே. நம்ம ரொம்ப நாள் ஒரு விஷயத்தை கேட்டுட்டே இருக்கிறோம், கேட்ட காரியத்தை நம்ம மறந்துட்டோம். திடீரென்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முன்பதாக உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன கேட்போம்? என்ன கேட்போம்? திடீர்னு வந்துட்டாருங்க, பாராதம் நடந்துட்டு இருக்குது, ஆண்டவர் முன்னாடி நின்றுட்டு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக கூப்பிட்டு கேட்டால் முதல்ல நம்ம எதை கேட்போம்? சொல்லுங்க. இருதயத்தில் நிறைய ஆசைகள் இருக்கும் இல்லையா? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். உள்ள இருதயத்தில் என்ன ஃபுல்லாக டம்ப் பண்ணி இருக்கோ அதுதான் கேட்ட உடனே என்ன வரும்? வெளியே வரும். ஸோ ஆண்டவர் இப்போ நம்ம கிட்ட கேட்குறாரு அப்படின்னா உனக்கு என்ன வேணும் அப்படின்னா நம்ம என்ன கேட்போம்? முதல்ல என்ன வார்த்தையை கேட்போம்? நம்ம என்ன காரியத்தை கேட்போம்? ஐயா, இங்கே யாரை சொன்ன வருது? ஐயா, சுகபலத்தோடு இருக்கணும். சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்க. ஏன்னா அதில் தான் மெசேஜ் இருக்குது. ஆசீர்வாதம். வேற அப்படியே நாமளும் உட்காந்துட்டு வார்த்தையை கேட்டுட்டு வருஷம் வாரம் வந்துட்டு போகிறதில்ல. நம்ம பேச பேச ஆண்டவர் நம்மோடு பேச வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் பேசாத கல்லோ மரமோ அல்ல, அவர் பேசுகிற தேவன். பேசினாதான் பேசுவார். ஃபோனை காதில் வச்சுட்டு நான் பாட்டை பேசினே இருந்துட்டு அந்த பக்கம் ரெஸ்பான்ஸே இல்லைன்னா லூசுன்ட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் கர்த்தருடைய வார்த்தை பேசுகிறாங்கன்னு போது அங்கேருந்து ரெஸ்பான்ஸ் வரும் என்று சொன்னால் கர்த்தர் அதை இடைப்படுகிறவராக இருக்கார். கனெக்டிவிட்டி கரெக்டாக போயிட்டே இருக்கும். சரிங்களா? இல்லைன்னா நான் ஒரு காரியத்தை பேசிகிட்டு இருப்பேன், உங்களுடைய சிந்தனைகள் வேறு திசையில் போய் கொண்டு இருக்கும். அப்போ நான் பேசுகிற காரியங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாகவோ ஒரு நன்மையாகவோ அது ஒரு நாள் முடியாது. அதனால தான் கேட்குறேன், நீங்கள் என்ன கேட்பீங்க? சந்தோஷமாக இருக்கணும். ஆவியின் வரம் என்னங்கய்யா? காசு பணம். ஆமாம், அதுதான் இப்போதைக்கு கேட்கணும்னா ஆண்டவரே ஒன்றும் இல்லைப்பா, ட்ரையாக இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். காசு பணம் கண்டிப்பாக வேணும். சுகபோகமான ஒரு வாழ்க்கை வேணும். ஏன்னா நான் பிறந்ததுலேருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாரும் பயங்கரமாக இருக்கிறாங்க. பின்னாடி வந்தவங்களாம் முன்னாடி போயிட்டா, நான் இன்னும் பின்னாடியே அப்படியே இருக்கிறேன். நல்ல ஒரு நல்ல பங்களா, என் பிள்ளைகளுக்கு நல்ல வசதி வாய்ப்புகளோடு கூடி ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்க. நான் தியானிக்கும் போது இந்த கேள்வி அப்பா என்கிட்ட கேட்டார். டேய், நீ என்னடா பண்ணுவேன்? நான் யோசித்தேன், ஆண்டவரே நீங்கள் அப்படி கேட்டிங்கன்னா இப்போவே உங்கள் கூட நான் வந்துடுறேன்ப்பா. அல்லேலூயா. இப்போவே நான் உங்கள் கூட வந்துடுறேன். தேவையில்லாத கரண்ட்டு பில்லு தேவையில்லை, வாடகை தேவையில்லை, இஎம்ஐ தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. ஆண்டவர்கிட்ட நேராக போய் சேர்ந்துடலாம். அல்லேலூயா. ஒரு பெரிய சந்தோஷம், பெரிதான ஒரு பாக்கியம். ஆண்டவரே இப்போவே நான் உங்கள் கூட வந்துடுறேன், எனக்கு அதை விட வேறு சந்தோஷம் எதுவும் வேண்டாம்.
அதிகமாய் ஜெபிக்கிறது உண்டு. ஆண்டவரே, உம்முடைய வருகையில நான் உமக்கு எதிர்கொண்டு வருகிறவனா இருக்கக்கூடாது, உம்மோடு சேர்ந்து வருகிற மனுஷனாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. உம்மோடு சேர்ந்து வருகிறதான ஒரு அனுபவம் எனக்கு வேண்டும். நான் எதிர்கொண்டு வருவதை காட்டிலும் உங்க கூட பக்கத்துல உங்களுடைய அந்த வருகையில நானும் ஒரு ஆளா இருந்து உங்க கூட இணைஞ்சு வருவதை நான் ரொம்ப அதிகமா விரும்புகிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் எடுக்கணும். அதுதான் சொன்ன, ஆண்டவரே, நான் எனக்கு இந்த ஆசை தான், இப்படிதான் நான் இருக்கணும். தேவனாகிய கர்த்தர் இந்த காரியத்தை கொண்டு நம்ம மத்தியிலே பேசுவாராக. வேதத்திலிருந்து ஒரு 3 நபர்களை நம்ம பார்க்க போகிறோம். இந்த 3 நபர்களும் கேட்டதான காரியங்கள் சற்று வித்தியாசமானவைகள். வேதத்திலிருந்து கர்த்தரிடத்தில் கேட்டதான மனிதர்கள் யார் யார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம் சொன்னா டக்கு டக்குன்னு சொல்லுவோம். யார் யாரு? ஆபிரகாம், சாராள், அப்புறம் ஈசாக்கு, சாலமன், யாபேஸ், அன்னாள். அவ்வளோதானா? இதெல்லாம் பரிச்சயமான காரியங்கள். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஸோ கர்த்தருடைய நாமம் மகிமையடையணும். ஸோ கேட்டதான இந்த மனிதர்கள் எதை கேட்டார்கள், எப்படி கேட்டாங்க, அவங்க கேட்டதான அந்த நோக்கம் என்ன, அந்த காரியத்தை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது நாம் வாசிக்கலாம் சங்கீதங்களின் புஸ்தகம் 27ஆம் சங்கீதத்தினுடைய 4வது வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 27:4. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது கேட்கிறார் ஆண்டவரிடத்திலே, கர்த்தரிடத்திலே ஒன்றை நான் கேட்டேன். ஒரு காரியத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் நான் கேட்கிறேன். என்னுடைய வாழ்நாள் முழுவதும் அதுதான் என்னுடைய வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமானது. நான் தேவையில்லாத எதையுமே நான் கேட்கல, ஒரு காரியத்தை கேட்கிறேன். அப்படி என்ன தாவீது அந்த ஒரு காரியத்தை கேட்டார் என்று சொன்னால், அந்த வசனத்தை மீண்டுமாய் வாசியுங்கள். சங்கீதம் 27:4. ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். ஆமென். ஒன்றை கேட்டேன்னு சொல்லிட்டு அதில் இவ்வளோ விஷயம் இருக்குது. அந்த வசனத்திலேயே சொல்லுகிறது 27:4, கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன், அதையே நாடுவேன். ஒரு காரியத்தை கேட்கிறாரு. அதில் முதல்ல சொல்லுகிறாரு, நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஒரு காரியத்தில் 3 காரியங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த 27ஆம் சங்கீதத்தினுடைய 4வது வசனத்தில் ஒரு காரியத்தை நான் கேட்கிறேன்னு சொன்ன தாவீது 3 காரியங்களை அதில் பிரித்து காண்பிக்கிறார். அந்த 3ஐயும் ஒரே கண்ணோட்டத்தோடு அவர் பார்க்கிறவராக இருக்கிறார். முதலாவது சொல்லுகிறார், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாக. ஆண்டவரே, எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆசை, உங்க மகிமையை நான் பார்க்க வேண்டும், உங்களுடைய பிரசன்னத்தை நான் பார்க்க வேண்டும், உங்களுடைய கிருபையை நான் பார்க்க வேண்டும், முக்குள்ள இருக்கிறதான அந்த அழகான தோற்றத்தை நான் பார்க்க வேண்டும். மனுஷனை பார்த்து ஏமாந்து நம்பி போனதான காரியங்கள் போதும். இப்ப எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆசை, உங்க மகிமையை மாத்திரமே நான் பார்க்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷனை பார்த்து பார்த்து ஏமாந்த காரியங்கள் போதும். என் பிள்ளை எனக்கு கூட இருப்பான்னு நினைச்சேன், ஆனா அவனே எனக்கு எதிர்கொண்டு கடந்து வருகிறான். நான் ரொம்ப நேசிச்சேன், சவுல் எனக்கு விரோதமாய் படையெடுத்து வருகிறான். இப்ப நான் கேட்கிறது உங்களுடைய மகிமையை மட்டுமே, உங்க மகிமையை மட்டுமே. மோசேகிட்ட ஆண்டவர் சொன்னார், எப்பா நீ என்ன பார்த்தீங்கன்னா செட் ஆகாது, அதனால நான் உன்னை கண்மலையின் அந்த வெடிப்பில வச்சிடறேன், நான் கடந்து போகும்போது என்னுடைய மகிமையை நீ பார்ப்பாய். அல்லேலூயா. ஆண்டவருடைய மகிமை மோசே கண்மலையின் வெடிப்பிலிருந்து பார்த்தான். அந்த அனுபவத்தை அறிந்தவனாகிய தாவீது கேட்கிற, ஆண்டவரே, நானும் உங்க மகிமையை பார்க்கணும், உங்க பிரசன்னத்தை பார்க்க வேண்டும். முதலாவது தாவீது கேட்ட காரியம் ஒன்றை கேட்கிறான். அந்த ஒன்றில் முதலாவது மகிமையான காரியத்தை கேட்கிறான். அடுத்தது சொல்லுகிறது, அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும். ஆமென். அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யணும். ஆண்டவருடைய ஆலயத்தில் நான் தங்கி இருக்கணுங்கய்யா, அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். ஆண்டவருடைய வார்த்தையை நான் ஆராய்ச்சி செய்ய வேண்டும், அவருடைய வேதத்தின் மேலே நான் தியானமாய் இருக்க வேண்டும். அதான் சொல்லுகிறான், இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் நான் காணப்பட வேண்டும். அந்த அனுபவம் எனக்கு எப்போதும் இருந்து கொண்டே இருக்கணும். எனக்கு எவ்வளவு பலவீனம் வந்தாலும், எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும், எத்தனை பேர் என்னை நெருக்கினாலும், உங்க வேதத்தை மறப்பதை ஒரு நாளும் விட்டுவிடக்கூடாது.
வேதத்தை ஒரு நாள் நான் மறந்து விடக்கூடாது. அதை நான் தியானிக்கிறதுல எப்போதும் உறுதியாக இருக்க வேண்டும். அநேக காரியங்களை நாம ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்கிறோம். காலையில எழுந்ததுல இருந்து இரவு படுக்கிற வரைக்கும் அநேக சம்பவங்களை பார்க்கிறோம், அநேக வேலைகளை செய்கிறோம். ஆனால் இந்த வேதத்தை எத்தனை முறை நாம் எடுத்திருக்கிறோம், எத்தனை முறை படித்திருக்கிறோம், எத்தனை முறை ஒரு வசனத்தையாவது நிதானித்து உட்கார்ந்து அதோடு பேசி அதை நாம் தியானித்திருக்கிறோம் என்பதை சற்று யோசிக்க வேண்டும். ஆண்டவரை கர்த்தர் இன்னைக்கு அதை தான் கேட்கிறார். நீ உலகத்தில் ரொம்ப நேரம் செலவிடுற, இந்த வேதத்துக்கு நீ எவ்வளோ நேரம் செலவிடுற? சொல்லுகிற ஆண்டவரை, உங்கள் ஆலயத்தில் நான் தங்கி இருக்கணும்ப்பா. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாக இருப்பதை காட்டிலும் ஆண்டவரே உங்கள் வாசப்படியில், உங்கள் ஆலயத்தில், உங்களுடைய மகிமைக்குள்ளே தங்கி இருக்கிறதா எனக்கு ரொம்ப பிரியமாக இருக்கிறது. யோசுவா சொன்னார், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம், அவர்கள் ஆலயத்திற்கு போவோம் என்று சொன்ன பொழுதே அவருடைய முகங்களானது பிரகாசம் அடைந்தது. ஆலயத்துக்கு போகும்போது பிரகாசம். ஆனால் இன்னைக்கு நமக்கு அநேக நேரங்களில் ஆலயத்திற்கு வருவதற்கு நேரம் இல்லை. அநேக ஜெபங்கள் ஆலயத்தில் நடக்கிறது, ஆனால் ஆலயத்தில் ஆட்கள் இல்லை. உலக பிரகாரமான காரியங்களுக்கு அநேக நேரத்தை நம்ம ஸ்பெண்ட் பண்ணுகிறோம். ஆனால் தாவீது சொல்லுகிறார், நான் ஆண்டவர்கிட்ட கேட்கறது, ஆலயத்தில் நான் தங்கி இருக்கணும், நான் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருக்கணும். அதுதான் எனக்கு சந்தோஷம், அதுதான் எனக்கு மகிழ்ச்சி, அதுதான் எனக்கு மன நிம்மதியாக இருக்கிறது. கர்த்தருடைய ஆலயத்தில் யார் இருக்கிறார்களோ இல்லையோ எனக்கு தெரியாது, கர்த்தருடைய மகிமை இருக்கிறது. அல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா! கர்த்தருடைய ஆலயத்தில் கர்த்தருடைய மகிமை விளங்குகிறது, கர்த்தருடைய பலன், சுகம், ஆரோக்கியம் இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு அநேக நேரங்களை ஆலயத்தை நாம் மறந்து விடுகிறோம், ஆலயத்தின் காரியங்களை மறந்து விடுகிறோம், ஆலயத்தின் ஊழியங்களை மறந்து விடுகிறோம், ஆலயத்தில் இருக்கிற ஜெபங்களை மறந்து விடுகிறோம், இரவு ஜெபத்தை மறந்துடுறோம். போனால் என்ன நடக்க போகுது? இரவு ஃபுல்லாக என்ன நடக்க போகுது? ஜெபம் தானே பண்ண போகிறாங்க. அல்லேலூயா! ஆனால் ஜெபம் தான் நமக்கு முதுகெலும்பாக இருப்பதை நம்ம அநேக நேரத்தில் மறந்துடுறாங்க. அந்த ஜெபம் இல்லைன்னு சொன்னால் என்னால் நிற்க முடியாது, ஜெபம் இல்லைன்னு சொன்னால் என்னால் எழுந்துக்க முடியாது, என்னால் கண் விழிக்க முடியாது. இந்த ஜெபங்களை நாம் மறந்து விடுகிறோம். தேவனுடைய தாவீது சொன்ன, ஆலயத்தில் நான் ஆராய்ச்சி செய்யணும், ஒவ்வொரு காரியத்தை நான் தியானிக்கணும். அடுத்தது சொல்லுகிறான், நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். ஜீவனுள்ள நாளெல்லாம். அவ்வளவு பெரிய ராஜாங்க அவன், இஸ்ரவேல்ல பெரிய ராஜா. அவன் சொல்ல, நான் அரண்மனையில் தங்குறத நான் விரும்பலங்க, எனக்கு பெரிய அரண்மனை இருக்கிறது அதை நான் விரும்பவில்லை, எனக்கு அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் நான் விரும்பல, கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நான் அதிகமாக விரும்புகிறேன். அதுதான் எனக்கு ஜீவனாய் இருக்கிறது, அதுதான் எனக்கு பலனாய் இருக்கிறது, அதுதான் எனக்கு ஆரோக்கியமாய் இருக்கிறது, அதுதான் என்னை பாதுகாக்கிறது. தாவீது கேட்ட காரியம் ஒன்றை நான் கேட்கிறேன், அந்த ஒன்றில் ஆண்டவரே உங்க மகிமையை நான் பார்க்க வேண்டும், உங்க பிரசன்னத்தை நான் உணர வேண்டும், உங்களுடைய வாசற்படியில நான் தங்க வேண்டும், உங்க ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். சங்கீதம் 51:10 நாம் வாசிக்கலாம். அவன் கேட்கிறான். அடுத்ததாய் தாவீது தேவனிடத்தில் கேட்கிறதான ஒரு காரியம், சங்கீதம் 51:10, தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை நுதத்திலே புதுப்பியும். அல்லேலூயா! கேட்கிற ஆண்டவரே, சுத்த இருதயத்தை எனக்கு கொடுங்கப்பா, சுத்த இருதயத்தை கொடுங்க. இன்னைக்கு அநேகருடைய இருதயமானது மாசடைந்து இருக்கிறது, பாவத்தில் நிறைந்து இருக்கிறது. இருதயத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க, ஆனால் எக்ஸ்சேஞ்ச் பண்றவர்கிட்ட இருதயத்தை கொடுக்க மாட்டாங்க. அல்லேலூயா! அல்லேலூயா! நாட்களில் நியூஸில் பார்க்கும்போது அவர் தன்னுடைய இருதயத்தை கொடுத்தாராம், அவங்க ஏற்றுக்கலையே ஆசிட் ஊற்றிட்டு வந்துட்டாராம். 14 அன்னைக்கு நியூஸில் பார்க்கும்போது வேதனையாக இருக்குது. இருதயத்தை எங்கே கொடுக்கணுமோ அங்கே தான் கொடுக்கணும். ஆண்டவரிடத்தில் கேட்கிறது, ஆண்டவரே சுத்த இருதயத்தை எனக்கு கொடுங்க. சுத்தமுள்ள இருதயம் என்னுடைய வாழ்நாள் முடிகிற வரைக்கும் அந்த இருதயம் சுத்தமுள்ளதாக இருக்க வேண்டும். திருக்குள்ளதும் மாசுள்ளதுமா என்னுடைய இருதயம் இருக்கக்கூடாது. எனக்கு தீமை செய்கிறவர்களுக்கும் அந்த இருதயம் நன்மை செய்ய வேண்டும். அதுதான் தாவீது செஞ்சான். எவ்வளவு எதிர்ப்புகள் அவனுக்கு வந்தாலும் சரி, சவுல் அவனை கொல்லும்படியாய் வந்தாலும் சரி, நேர சவுல் கிட்ட போயிட்டு, ஏய் என் கூட ஆண்டவர் இருக்கிறாரா, ஆண்டவருடைய ஆவியானவர் என் மேல இருக்கிறாரான்னு சொல்லிட்டு எதிர்த்து நிற்கல. தீமை செய்தாலும் சவுலுக்கு தாவீது நன்மை மாத்திரமே செய்தவனாயிருந்தான். அவன் கிட்ட போயிட்டு அவனை கொல்லலாங்க, ஆனா அவன் வஸ்திரத்தினுடைய அந்த ஓரத்தை அறுத்துட்டு நேரம் வந்துட்டான். அவன்கிட்ட இருக்கிறதான அந்த பொருட்களை எடுத்துட்டு வந்துட்டான். வந்துட்டு சொல்றான், உன்னை கொல்றதுக்கு ரொம்ப நேரம் ஆயிருக்காது, நீ கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவ. அல்லேலூயா! அல்லேலூயா! தீமை செய்தவனுக்கு நன்மை செய்ய. ஏன் தெரியுமா? கர்த்தரிடத்தில் கேட்ட, ஆண்டவரே சுத்த இருதயத்தை எனக்கு கொடுங்கப்பா, மாசு இல்லாத இருதயத்தை எனக்கு கொடுங்கப்பா.
அடுத்தவங்க மேல பொறாமை கொள்ளாத இருதயத்தை எனக்கு கொடுங்க. அடுத்தவர்களை வஞ்சகமாய் பேசிக்கொள்ளாத இருதயத்தை எனக்கு கொடுங்க. பொறாமை கொள்ளாத இருதயத்தை கொடுங்க. மற்றவர்கள் அழிந்து போக வேண்டும் என்கிறதான காரியம் என்னுடைய இருதயத்தில் உண்டாக கூடாது. என்னுடைய இருதயம் சுத்தம் உள்ளதாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. நாம கேட்க வேண்டிய காரியம், ஆண்டவரே சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை உள்ளத்திலே புதுப்பியும். ஒவ்வொரு நாளும் புதுப்பிங்கப்பா. நிலைவரமான ஆவி உமக்குள்ளே நிலைத்திருக்கிறதான ஆவியை எனக்குள்ளே புதுப்பியும். தீமை செய்கிறது அவருடைய எண்ணமாக இருந்தால் அவளை மன்னிப்பது என்னுடைய எண்ணமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு அந்த சிலுவையிலே மரிக்கிறதான சூழ்நிலை கூட சொன்னார், பிதாவே இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. ஆண்டவரே என்னப்பா இது தெரிஞ்சே எல்லாத்தையுமே செய்றானுங்க உனங்க. நீர்தான் கிறிஸ்து என்பதை அறிந்து கொண்டாங்க. ராஜா கேட்கும்போது நீர்தான் கிறிஸ்துவா என்று கேட்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சொல்லுகிறபடி தான் சொல்லிட்டாரு. அப்பயே உஷாராகணும். அப்பயே விட்டாரு. இவருடைய மரண தண்டனைக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு கையை கழுவிட்டு போயிட்டாரு. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே. தெரிந்தும் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், பிதாவை பார்த்து. நம்ம இடத்துல இருக்க வேண்டிய காரியம், ஆண்டவரை சுத்தமுள்ள இருதயத்தை சிருஷ்டியும். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் சுத்தமா இருந்தாதாங்க பார்க்க முடியாது. அதனால சொன்ன, ஆண்டவரே உங்க மகிமையை நான் பார்க்கணும், கர்த்தருடைய மகிமையை நான் பார்க்கணும் சொன்னா என்னுடைய இருதயம் சுத்தமுள்ளதாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னத்தை நான் உணர வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய இருதயமானது சுத்தமுள்ளதாய் இருக்க வேண்டும். இருதயத்தில் சுத்தமில்லாதபடிக்கு நான் கர்த்தரை பார்த்தேன், மகிமையை உணர்ந்து கொண்டேன், மகிமையை கண்டேன், ஓ தேவனுக்கு முன்பதாக அந்நிய பாஷையில பேசினேன். இருதயத்தில் சுத்தம் இல்லாமல் ஒன்றும் நடக்காது. சும்மா மேலோட்டமாக பேசிக்கலாம். அந்நிய பாஷை பேசுறாங்க, ஆவில நினைறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனால் அவங்களுடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்பதை கர்த்தர் மாத்திரமே அறிகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சபைக்கு வரலாம், தசமம் கொடுக்கலாம், காணிக்கை கொடுக்கலாம், எல்லா ஊழியத்திலும் பங்கு கொள்ளலாம். ஆனால் மற்றவரை பற்றி நீ எப்போது குறை சொல்ல ஆரம்பிக்கிறாய், அப்போதே உன் இருதயத்தில் மாசு வந்துருச்சு. தேவனை ஒரு நாளும் தரிசிக்க முடியாது. அவருடைய பிரசன்னத்தினுடைய மகிமையை நாம் ஒரு நாளும் பார்க்க முடியாது. தாவீது சொன்ன, ஆண்டவரை சுத்த இருதயத்தை எனக்கு கொடுங்க. இரண்டாவதாக ஒரு நபரை பார்த்தோம் என்று சொன்னால், நீங்கள் சொன்ன வண்ணமாக 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தினுடைய 10-13 வசனங்களை வாசிங்க. 1 ராஜாக்கள் 3:10-13. ஐயா 1 ராஜாக்கள் 3. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இரண்டாவதாக தேவனிடத்திலே மனுஷன் கேட்கிறான், சாலமோன். அவன் கேட்ட காரியம், அந்த வசனம் சொல்லுகிறது, ஆண்டவரே ஞானமுள்ள இருதயத்தை எனக்கு கொடுப்பீராக. அல்லேலூயா. தாவீது சொன்னான், ஆண்டவரே சுத்த இருதயத்தை எனக்கு கொடும். இப்ப சாலமோன் கேட்கிறார் ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே ஞானமுள்ள இருதயம்பா. இவ்வளவு ஜனங்களை ஆளுமை செய்வதற்கு நான் ரொம்ப சின்ன பையன், என்னால முடியாது, எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை கொடுங்க. ஆண்டவர் சொன்னாரு, நீ உனக்கென்று எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும், அதாவது உலக பிரகாரமாய் காண்கிற எந்த ஆசீர்வாதத்தையும் நீ கேட்கல, நீ கேட்டது எனக்கு ரொம்ப பிரியமா இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் நம்மிடத்தில் கேட்கிற காரியத்திற்கு நாம் பதில் சொல்லுவோம் என்று சொன்னால் அதுல ஞானம் விளங்க வேண்டும், ஞானமுள்ள காரியமானது வெளிப்பட வேண்டும். மனிதர்களிடத்தில் நான் பேசும்போது ஞானமுள்ள வார்த்தை வெளிப்பட வேண்டும். அதைதான் கர்த்தர் அதிகமாக விரும்புகிறவராக இருக்கிறார். தேவஜனமே, சாலமோன் எல்லா காரியத்தையும் கேட்கலாம். ஆண்டவரே நான் என் அப்பா மாதிரியே இருக்கணும், என் அப்பா மாதிரி நான் ஆட்சி செய்யணும், எனக்கு முன்னாடி எந்த ஒரு எதிரிகளும் இருக்கக்கூடாது, எல்லா எதிரிகளும் ஒண்ணுமில்லாமல் போகணும்.
அவருக்கு நல்லா இருக்கக்கூடாது, நான் மாத்திரம்தான் இந்த பூமியில இறுதி வரைக்கும் கடைசி வரைக்கும் ராஜாவா இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் ஒரு நாள் கேட்கல. அவன் கேட்டது, ஆண்டவரே ஞானமுள்ள இருதயத்தை எனக்கு கொடுப்பீராக. ஞானமுள்ள இருதயத்தை, அந்த ஞானம் இருந்தாதாங்க என்னால் ஆட்சி செய்ய முடியும். ஆண்டவருடைய பார்வைக்கு அது ரொம்ப அருமையா இருந்தது. அதனால தான் சொன்னாரு, நீ ஞானமுள்ள இருதயத்தை கேட்ட, எனக்கு அது ரொம்ப உகந்ததா இருக்கிறது, ரொம்ப உகந்ததா இருக்கிறது. நீ உனக்குன்னு கேட்கல, உன் பிள்ளைகளுக்குன்னு கேட்கல, உன் சந்ததிகளுக்கு கேட்கல, நீ கேட்டது ஞானமுள்ள இருதயம். இன்னைக்கு அநேக நேரங்கள் அந்த ஞானம் இல்லாததுனால தான் உலகத்தில் பல பிரச்சனைகளை நம்ம சந்திக்க வேண்டி இருக்கிறது. குடும்பத்தில் பல போராட்டங்களை நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது. நாம் ஒன்று பேசுவோம், வீட்டில் இருக்கிறவங்க ஒன்று பேசுவாங்க. அவங்க என்ன பேசுகிறாங்க நம்ம புரிஞ்சிக்க மாட்டோம். அவங்க பேசுகிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஞானமுள்ள இருதயம் வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம். அதுவும் குறிப்பாக திருமணமானவர்களுக்கு மனைவி சொல்லுகிற வார்த்தைகள் புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் ஞானமுள்ள இருதயம் கண்டிப்பாக வேணும். அப்போ தான் ஸ்மூத்தாக போகும். இல்லைன்னு சொன்னால் நான் என்ன சொன்னேன் நீ என்ன செய்கிறேன்னு வாங்க. அல்லேலூயா, உண்மையா இல்லையா? ஆமாம். நான் என்ன வாங்கிட்டு வர சொன்னேன், நீங்கள் என்ன வாங்கிட்டு வந்துக்கிறீங்க? நான் என்ன பண்ண சொன்னேன், நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க? அவங்களுடைய லைனில் நாம் கரெக்டாக போகணும்னு சொன்னால் நமக்கு ஞானமுள்ள இருதயம் கண்டிப்பாக வேணும். குடும்பத்தை நடத்துவதற்கு, பிள்ளைகளோடு பேசுவதற்கு. இப்போ இருக்கிற பிள்ளைங்களாம் பயங்கர டெக்னாலஜியாக இருக்கிறாங்க. அந்த பிள்ளைங்க கிட்ட எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனே தெரியல. ஆண்டவருடைய வார்த்தை சொன்னது, பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களிடத்திற்கும் திருப்புவேன். இப்போ பிதாக்கள்லாம் அப்படியே குழந்தை மாதிரி தான் போய்க்கிறாங்க. பிள்ளைகள் பயங்கர ஞானவான்களை மாறி கொண்டு இருக்கிறாங்க. அந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்ததுலேருந்து உள்ளேருந்து வெளியே வந்த உடனே முதல்ல கையில் ஃபோனை குத்துறாங்க. அது பிறக்கும்போது பிறந்ததுலேருந்தே அப்படியே ஃபோனை பார்த்துக்கிட்டே வர ஆரம்பிக்குது. நமக்கு தெரியாத காரியங்கள்லாம் அது செஞ்சது. நாம் எவ்வளவு பேட்டர்ன் போடுங்களேன், நீங்கள் உங்கள் பசங்களுக்கு தெரியாமல் நீங்கள் எவ்வளவு பேட்டர்ன் போட்டு லாக் பண்ணாலும் சரி அப்படின்றதுக்குள்ளே எடுத்துருவாங்க. எப்படி தான் எடுப்பாங்கன்னே தெரியாது. நம்ம பேசுகிற ஒவ்வொரு காரியத்துக்கும் நுணுக்கமாக கவனிப்பார்கள். நாம் பேசி முடிக்கிறதுக்குள்ளே நம்மக்கிட்ட ஆன்சர் வரும் பிள்ளைகள் இடத்துல இருந்து. எங்கள் தம்பி பையன் ஒருத்தன் பிறந்திருக்கிறான். அவருக்கு என்ன ஒரு 6 மாதம்தான் ஆகுது. 6 மாதம், ஆமாம் 6 மாதம்தான் ஆகுது. அவர் யார் நின்றுட்டுருக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட வந்துடுவார். உட்காந்துட்டு இருக்கிறவங்க கூப்பிட்டா போக மாட்டார். எவ்வளோ தான் அவங்க அப்பா கூப்பிட்டோம் அவங்க அம்மா கூப்பிட்டோம் போக மாட்டார். அவர் யார் நின்றுட்டு இருக்கிறாங்களோ அவங்ககிட்ட இருப்பார். அது மாத்திரம் இல்லை, அவங்க நின்றுங்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு தூக்குறவங்க யாருன்னு தூக்கின உடனே இப்படி திமிந்து அப்படி முகத்தை பார்ப்பார். முகத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் அவங்கக்கிட்ட போவார். எத்தனை மாதம்? 6 மாதம். இப்போ பிள்ளைகள் ரொம்ப ஸ்பீடாக இருக்கிறாங்க. ஏன்? ஞானம் பெருகி விட்டது, அறிவு பெருகி விட்டது. அவங்க போகிற ஸ்பீடில் நம்மளும் போயிட்டே இருக்கணும். இல்லைன்னா நம்மளை குத்திட்டு போயிட்டே இருப்பாங்க. உனக்கு ஒன்றும் தெரியாது. சிம்பிளாக ஒரே ஒரு வார்த்தை, உனக்கு ஒன்றும் தெரியாது. இல்லை 30 வருஷம் 40 வருஷம் நம்ம பார்த்துட்டு எல்லாத்தையும் தாண்டி வந்திருப்போம். 50-60 வருஷம் கிட்ட வந்துட்டு இருப்போம். ஆனால் சிம்பிளாக ஒரே வார்த்தை சொல்கிறாங்க, உனக்கு ஒன்றும் தெரியாது தாத்தா, உனக்கு ஒன்றும் தெரியாது அமிச்சின்றுவாங்க. உனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா, எங்களுக்கு தான் எல்லாம் தெரியும். எல்கேஜி போவோம், அது உனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் சாலமோன் கேட்குற, ஆண்டவரே இதை எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணணும்னா எனக்கு ஞானமுள்ள இருதயம் வேணும். ஞானமுள்ள இருதயம் எனக்கு இல்லைன்னு சொன்னால் எதையுமே என்னால் ஹேண்டில் பண்ண முடியாது. அதான் சாலமோன் கேட்டான், ஆண்டவரே ஞானமுள்ள இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், ஞானமும் உணர்வும் ஆலோசனை பலனும் அறிவையும் தேவ பயத்தை தாரும். அதான் சாலமோன் தேவனிடத்தில் கேட்ட காரியம் கர்த்தர் அவனுக்கு வாய்க்க கொடுத்தார். மாத்திரம் அவன் சொல்லுகிறான், 30ஆம் அதிகாரத்தினுடைய 8-9 வசனங்கள், நீதிமொழிகள் 30:8-9 வசனங்களை வாசிக்கலாம். வேகமாக சொல்லி முடிச்சிடறேன். நீதிமொழி அடுத்தது ஆமென். சாலமோன் சொல்லுகிற காரியம், ஆண்டவரே மாயைக்கும் பொய் வசனிப்புக்கும் என்னை விலக்கிக் கொள்ளும்.
தூரப்படுத்துங்க. தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும். ஏன்னா ரொம்ப பெருகிருச்சுன்னா நான் உங்களை மறந்துடுவேன். தரித்திரம் ஆயிட்டேன்னா எங்கன்னா போய் திருடி உங்க நாமத்தை நான் தூஷிச்சிருவேன். இது எனக்கு எதுவுமே வேணாம். ஞானமுள்ள இருதயம் எனக்கு வேணும். அந்த ஞானமுள்ள இருதயம் எனக்கு இருந்தாதான் உங்களுடைய நாமத்தை நான் எப்போதும் உயர்த்தி கொண்டிருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு தரித்திரமும் வேணாம், ஐஸ்வர்யம் வேணாம். அன்றன்றைக்குள்ள ஆகாரத்தினால என்னை போஷித்தருளுங்க. அப்போது நான் உம்முடைய நாமத்தை எப்போதும் உயர்த்தி உமக்கென்று ஜீவ காலமாய் நான் வாழ்ந்து சாட்சி ஆயிருப்பேன். அல்லேலூயா. சோ தாவீது கேட்டது, ஆண்டவரே சுத்த இருதயத்தை எனக்கு கொடுங்க. சாலமோன் கேட்டது, ஞானமுள்ள இருதயத்தை எனக்கு கொடுப்பீராக. அல்லேலூயா. இறுதியாக ஒரு காரியத்தை பார்த்து நாம் முடிக்கலாம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தினுடைய 9-10 வசனங்களை வாசிங்க. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 9-10. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இந்த ஸ்டோரி நமக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதனால நான் வேகமாக சொல்கிறேன். எலியாவும் எலிசாவும் ஒவ்வொரு ஸ்டேஜாக கடந்து வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. பெத்தேல்ல இருக்கிறாங்க, யோர்தானில் வராங்க, அதுக்கப்புறமா தேவனுடைய சமூகத்தில் வந்து நிற்கிறார்கள். இப்போ இந்த சம்பவம்லாம் நடக்கிறது. தீர்க்கதரிசிகள்லாம் சொல்லுகிறாங்க, எப்பா உன்னுடைய எஜமான் எடுத்துக்கொள்ளப்பட போகிறார், என்ன பண்ண போற? அதுக்கு அவன் சொல்லிக்கிட்டே வரான், எனக்கு தெரியும் நீங்க சும்மா இருங்க, எனக்கு தெரியும் நீங்க சும்மா இருங்க, எனக்கு தெரியும் நீங்க சும்மா இருங்க சொல்லிக்கிட்டே வருகிறார். இப்போ எலியா வந்து எலிசாகிட்ட கேட்குறாரு, எப்பா நீ என்னை இவ்வளோ தூரம் ஃபாலோ பண்ணி வந்துக்கிட்டே இருக்கிற, யார் யாரோ சொன்னாங்க, யார் பேச்சுமே நீ கேட்கல, இங்கேயே இருந்துரு நானும் சொன்னேன், யோர்தானில் இருன்னு சொன்னேன், பெத்தேல்ல இருன்னு சொன்னேன், எல்லா இடத்துலையும் இருன்னு சொன்னேன், நீ எதுலையுமே இருக்க மாட்டேன், உங்களை தான் ஃபாலோ பண்ணி வருவேன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் வந்துட்டேன். அங்கே இருந்தால் தீர்க்கதரிசிகள் புத்திரர்கள்லாம் அவனுங்களும் சொல்கிறானுங்க, உன்னுடைய எஜமான் எடுத்துக்கொள்ளப்பட போகிறார், எலியா எடுத்துக்கொள்ளப்பட போகிறார், எலியா எடுத்துக்கொள்ளப்பட. ஓகே ரைட்டு, எனக்கு தெரியும் அவர் எடுத்துக்கொள்ளப்படும் போது எடுத்துக்கொள்ளப்படட்டும், இப்போ நான் அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன், உனக்கு என்ன காரியம் வேண்டும், என்னிடத்திலிருந்து உனக்கு என்ன வேண்டும், அதுதான் கேட்கிறது. அந்த வசனம் சொல்லுகிறது, அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி கேட்கிற காரியம், உனக்கு என்னிடத்திலிருந்து என்ன வேண்டும்? உடனே அவர் சொல்றாரு, எலிசா சொல்றாரு, ஆண்டவன்மாரே, என் ஆண்டவனே, உம்மிடத்தில் இருக்கிறதான வரம் எனக்கு இரட்டிப்பாய் வேண்டும். அதற்கு இவர் சொல்ற காரியம் என்னது? அரிதானதை கேட்டாடே. என்ன சும்மா சாதாரணமா, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வரத்தை வாங்கினேன், ஆண்டவருடைய சமூகத்தில் எப்படி நான் இருந்தேன், நீ என்னடா சும்மா அசால்ட்டா என்னை ஃபாலோ பண்ணுவான்ட்டு எனக்கு வேணும்னா எப்படி? அது அரிதான காரியம், கிடைக்காத காரியமாச்சப்பா, இது கிடைக்காத காரியமாச்சு, எப்படி உனக்கு கிடைக்கும்? இல்ல இல்ல, எனக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதம் உங்ககிட்ட எனக்கு கண்டிப்பா வேணும். அப்படின்னா அவர் சொல்றாரு, நான் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது நீ என்னை பார்த்தா கிடைக்கும். நம்ம யோசிச்சிருப்போம், எடுத்துக்கொள்ளப்படும் பார்த்தா கிடைக்காதுன்னா, சரி நான் நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படும் போது நான் பார்க்குறேன்ப்பா, அப்படிதான் நம்ம நினைப்போம். அந்த வசனம் சொல்லுகிறது, நீ எடுத்துக்கொள்ளப்படும் போது நான் பார்த்தீங்கன்னா உனக்கு கிடைக்கும். நம்ம படிப்போம், எப்படி படிப்போம்? எலியா வந்து எடுத்துக்கொள்ளப்படும் போது எலிசா பார்த்தாரு, அவருக்கு இரட்டிப்பான வரம் கிடைச்சது. ஆனால் அதில் ஒரு பெரியதான ஒரு விஷயம் இருக்குது. அந்த வசனம் சொல்லுகிறது, 11வது வசனத்தில் நாம் வாசிப்போம் என்று சொன்னால், ஆமா 2:11, அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சம்பவத்தை கொஞ்சம் நாம நம்மளுடைய கண் முன்னாடி அந்த விஷுவலா கொண்டு வந்து நிறுத்துவோமே. எலியா சுழல் காற்றில் எடுத்துக்கொள்ளப்படும் போது எலிசா பார்த்தாதான் இரட்டிப்பான ஆசீர்வாதம் கிடைக்கும். இப்ப இந்த விஷுவலை நம்முடைய கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படின்னு சொன்னா, இவர்கள் பேசிக்கொண்டு இருக்கும் போது, இவர்கள் 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போது அக்கினி ரதம் வருது, அக்கினி குதிரை வருது, இவர்கள் 2 பேரையும் பிரிக்குது. இப்ப இந்த அக்கினி ரதமும் அக்கினி குதிரையும் இவர்கள் 2 பேருக்கும் நடுவாக வரும்போது அதனுடைய அனலையும் அதனுடைய அக்கினி ஜுவாலையும் யாராலுமே பார்க்க முடியாது. ஏன்னு சொன்னால் அது பரத்திலிருந்து இறங்கி வருகிறதான காரியம்.
மோசே அந்த அக்கினி ஜுவாலையை பார்க்கும்போது அவனால கிட்ட போய் பார்க்க முடியல. அந்த முச்செடியை தூரத்துல நின்று என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். இப்ப இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது குறுக்க வருதுங்க. முதல் காரியம், அந்த அக்கினியை கண்ணால பார்க்க முடியாது. அடுத்தது, சுழல் காற்றிலே அவன் எடுத்துக்கொள்ளப்படுகிறவனாய் காணப்பட்டான். நம்ம பார்த்துருப்போம், வெட்டாந்தரையில் சுழல் காற்று உண்டாகிறது பார்த்துக்கிறோமா? எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? வெறும் தரையில் திடீர்னு ஒரு சுழல் காற்று மாதிரி அப்படியே சுற்றும். ஒருவேளை நம்ம வண்டியில் போகும்போது டஸ்ட் வேகமாக காத்தடிச்சது நம்ம என்ன பண்ணுறோம்? கண்ணு மூடிடுவோம். இப்போ இந்த எலியா சுழல் காற்றில் எடுத்துக்கொள்ளப்படுகிறான். அக்னி ரதம் போகிறது. அக்னி அந்த இடத்துல ஒரு பெரிதான ஒரு பிரளயமே நடந்துட்டு இருக்குது. அதனாலதான் அவர் சொன்னாரு, அரிதானதை நீ கேட்ட, உன்னால பார்க்க முடியாது, உன்னால் பெற்றுக்கொள்ள முடியாது, எதையுமே உன்னால ஈஸியா வாங்கிட முடியாது. உனக்கு ரெண்டத்தனையான ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு சொன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா நான் எடுத்துக்கொள்ளப்படுகிற சூழ்நிலை அப்படியா இருக்கிறது. அக்னி ரதம் வர போகிறது, அக்னி குதிரை வர போகிறது, சுழல் காற்று அடிக்க போகிறது. சும்மா சாதாரணமா அது நடக்காதுங்க. பயங்கர அந்த இடத்துல ஒரு 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 சூழ்நிலையானது வேற மாதிரி மாறி இருக்கும். ஒரு புயல் காற்று அடிக்குதுன்னா இருக்கிற டஸ்ட் எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கும். மண்ணு பறந்திருக்கும், அங்க இருக்கிறதான எல்லா சத்தைகள் எல்லாம் பறந்திருக்கும், சுத்தி இருக்கும். கண்ணை மூடிதான் ஆகணும், வேற வழியே இல்லை. ஆனால் அதன் நடுவிலே, அல்லேலூயா, அதன் நடுவிலே, அந்த போராட்டத்தின் நடுவிலே, அந்த பிரச்சனை நடுவிலே கண்கள் மூடப்பட வேண்டியதான சூழ்நிலையின் மத்தியிலே கண்கள் திறந்தவனா எலிசா எலியாவை மேல் நோக்கி பார்த்து கொண்டிருந்தான். அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுக்கு, உன்னுடைய எல்லா சூழ்நிலைகளின் மத்தியிலும், எல்லா போராட்டங்களின் மத்தியிலும் உன்னுடைய கண்கள் பரத்தை நோக்கி பார்க்கும் என்று சொன்னால் இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தால சொல்ல முடியும், நீ அறியாத காரியங்களை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அரிதான காரியத்தை கேட்டாய், உனக்கு கிடைக்காதுப்பா, பரவாயில்லையா, நான் கண்டிப்பா அதை நான் பார்ப்பேன். அக்னி ரதம் வரட்டும், அக்னி குதிரை வரட்டும், ஏன் சுழல் காற்று அடிக்கட்டும், என் கண்களில் எத்தனை தீங்கான காரியங்கள் நடக்கட்டும், நான் அதை குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை. மேலே போகிறவனை பார்த்தால் மாத்திரமே எனக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று சொன்னால், என் ஜீவன் போனாலும் சரி, என் கண்கள் போனாலும் சரி, நான் அதை முன்னோக்கி பார்த்து கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. பயங்கரமான ஒரு சூழ்நிலைங்க அது, சாதாரண கிடையாது. நம்ம சாதாரணமா படிச்சுட்டு போயிடுவோம். எலிசாக்கு ரெட்டதனையான வரம் கிடைச்சது. ஆனா அதுல நடக்கிறதான சம்பவம் பெருசு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ரெண்டத்தனையான ஆசீர்வாதங்கள், நன்மைகள் கிடைக்க வேண்டும் சொன்னா கொஞ்சம் போராட்டம் அவசியம், கொஞ்சம் பிரச்சனை அவசியம். அதன் மத்தியில நாம கர்த்தரை பார்க்கிறோமா, நம்முடைய கண்கள் அவரையே நோக்கி பார்த்துட்டு இருக்கதான் தான் ரொம்ப முக்கியம். அப்படி நான் பார்த்துட்டு இருப்பேன்னு சொன்னா ஆண்டவருடைய நாமத்தினால சொல்ல முடியனால, உனக்கு நீ அறியாத காரியத்தை கர்த்தர் உனக்கு நிச்சயம் அறிவிப்பார். உனக்கு எட்டாத காரியங்களை கர்த்தருடைய வாழ்க்கையில் நிச்சயம் எட்டி காண்பிக்கிற தேவனாய் காணப்படுவார். அல்லேலூயா. நீ வேண்டுகிற காரியங்களை கர்த்தருடைய வாழ்க்கையில் நிச்சயம் தந்துருவார். அதற்கு நான் அவரையே நோக்கி பார்க்கணும், எத்தனை சூழ்நிலையானாலும். அவன் கேட்டது அரிதான காரியத்தை கேட்டான், அதை பெற்றுக்கொண்டான். எலியாவினிடத்தில் எலிசா அரிதான காரியத்தை கேட்டான். நம்முடைய வாழ்க்கையில் அதை தாங்க கேட்கணும். சும்மா எனக்கு அதை கொடுங்க, இதை கொடுங்க, நல்லா இருக்கணும், பிள்ளைங்க நல்லா இருக்கணும், எனக்கு சொத்து வேணும், பத்து வேணும். அது அரிதான காரியத்தை கேட்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அந்த அரிதான காரியத்தை நான் கேட்கணும்னா எனக்கு ஞானமுள்ள இருதயம் வேண்டும். அந்த ஞானமுள்ள இருதயத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்னுடைய இருதயமானது சுத்தம் உள்ளதாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி இருந்தாதான் நான் அரிதான காரியத்தை கேட்க முடியும். இல்லைன்னா உலகத்தால் கேட்கிற மாதிரி எனக்கு பணம், காசு, பங்களா, வீடு, ஆஸ்தி, குடும்பம், அது இது. அரிதான காரியத்தை கேட்கணும்னா இருதயம் என் கர்த்தருக்கு முன்பதாய் காணப்படணும். சுத்த இருதயம் உள்ளவர்களாய், ஞானம் நிறைந்த இருதயம் உள்ளவர்களாய் இருக்கும்போது மட்டும்தான் அரிதானதை கேட்க முடியும். வேற யாராலையுமே அதை கேட்க முடியாது. அவ்வளோ தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள், 40-50 தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். எல்லாருமே அவர் எடுத்துக்கொள்ளப்பட போகிறார் எல்லாம் சொல்லிட்டே இருந்தாங்க. ஆனால் இவனுக்கு மட்டும்தான் தெரியும், அவர் எடுத்துக்கொள்ளப்படட்டும், நான் அவரிடத்துல அரிதானதை கேட்க போகிறேன். அநேக நேரங்கள் நம்ம ஆலயத்திற்கு வரும்போது யாருமே ஆலயத்துக்கு வர மாட்டாங்க, நீ மட்டும் சர்ச்சைக்கு எவ்வாறு போயிட்டே இருக்கிற. அவங்களுக்கு தெரியாது நான் கர்த்தரிடத்துல அரிதானதை கேட்கிறேன் என்பது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்களுக்கு தெரியாது. எவ்வளவு பேர் இருக்கலாம், எத்தனையோ தீர்க்கதரிசிகள் இருக்கலாம், அவங்க யாருக்குமே அந்த ஆசீர்வாதம் கிடைக்கல.
எவ்வளவு பேர் ஆத்துமாக்கள் இருக்கலாம், ஆனா அரிதான காரியத்தை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நான் அனுதினமும் ஆலயத்திலே தங்குவதையே நாடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்போதான் கர்த்தர் நமக்கு நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்ட வல்லமையுள்ளவராய் காணப்படுகிறார். நம்முடைய இருதயம் சுத்தமுள்ள இருதயமாய் ஞானமுள்ள இருதயமாய் இருக்கும்போது அரிதானவைகளை கேட்டு கர்த்தருடைய ஆவியினாலே நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாய் இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக நல்ல தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மகிமை நிறைந்ததான் இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் நீர் எங்களிடத்தில் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் உம்மிடத்தில் கேட்டதான ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் நீர் எங்களுடைய வாழ்க்கையில் தருகிறதற்காக ஸ்தோத்திரம். உடைய ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க, தொடர்ந்து பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.